வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், உணரட்டும். எதுவும் நிரந்தரமில்லை. நீயே சொந்தமில்லை. அப்படி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஏன் உழன்றுகின்றாய்? ஏன் சங்கடப்படுகிறாய்? எதுவும் நிரந்தரம் உண்மை. எதுவுமே நிரந்தரமில்லை. ஆனால் அந்த நிரந்தரமில்லாத ஒன்றை பிடித்துக்கொண்டு நாம் ஏன் இவ்வளவு சங்கடப்பட வேண்டும்? வாழ்க்கை வாழ்வதற்கே உண்மைதான். அந்த வாழ்க்கையிலேயே 2 விதம் உண்டு. புனித வாழ்க்கை, இனிய வாழ்க்கை, இன்ப வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாம் நிகழ்வில் சுகமாக இருந்து நல்ல நித்திரையில் இருந்து நிம்மதியாக செல்வதுதான் உயர்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒன்றே போதுமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். நிகழ்வில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலங்களில் இதுக்கு இடையில் நாம் எத்தனை உழண்டு திரிகிறோம். ஒருவரை வஞ்சிப்பது, சதி செய்வது, எத்தனை வலைகள் நாம் சிக்கிக்கொள்கிறோம். அது சுகமாக இருக்கக்கூடிய நாம் இப்படி துன்பமான இதை வலைகளை சிக்கிக்கொள்வது நாம் தான், நமது மனம்தான். உண்மையில் ஒன்றும் இல்லை. ஒன்றில்லாத நிலைக்கு இவ்வளவு முரண்டுத்தனம் எதற்கு? இவ்வளவு வீராப்பதற்கு? இவ்வளவு சங்கடம் எதற்கு? சுகமாக இருந்து சுகமாக போகணும். சொர்க்கமாக இருந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டும். நம்ம நினைப்பது போல அது இனிய எளிய வாழ்க்கை, இனிய வாழ்க்கை, எளிய வாழ்க்கை திகட்டாத இன்பத்தை கொடுக்கும். செருக்கில்லாத, எளியனா செருக்கில்லாத வாழ்க்கை. அந்த செருக்கில்லாத நிலை வந்துட்டாலே பிறரை அலட்சியப்படுத்த மனம் வராது. அவர்களை அரவணைப்படுத்த தான் மனது கொடுக்கும் ஒழிய அலட்சியப்படுத்தாது. அன்போடு வாழ்ந்து செல்ல வேண்டும். அரவணைப்போடு இருக்க வேண்டும். எதற்கு இந்த வீண் பொல்லாப்பு, வீண் வன்பு? யார் என்ன கொண்டு வந்தாய்? என்ன கொண்டு செல்வதற்கு? சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்ல போனால் அம்மனத்தோடு வந்தாய், இறக்கப்பட்டு ஒரு துணியை கட்டி விடுறாங்க. இதுதான் நடக்க போகுது, நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்காக இவ்வளவு மன உளைச்சலோடு வாழ்ந்து செல்லணுமா? சுகமாக வாழுங்கள். துன்பம் இராது, இன்பம்தான் இருக்கும்.